எங்கள் அத்தை என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அத்தை என்ன சமைக்கிறீங்க? அத்தை நீங்கள் என்ன சமைக்கிறீங்க? ஒயிட் ரைஸ் வச்சாச்சு, சாதமும் ஒயிட் ரைஸ் வச்சாச்சு, ரசம் வச்சாச்சு. சிலிண்டர் தீர்ந்துச்சுல்ல, அதனால் அடுப்பில் சமைக்கிறேன். கத்திரிக்காய் மொச்சக்காய் போட்டு தொக்கு வச்சுட்டு கூட்டு மாதிரி வச்சுட்டு அடுத்து பீன்ஸு பொரியல். அதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. அப்புறம் கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறமும் உப்பு போடுவோம். போட்டுக்கலாம், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் என்ன காட்டாதது காலு வந்து தெரிஞ்சிச்சு. அப்போ டெலிட் பண்ணு. வேணாம், நான் நைட்டியோட இருக்கேன், புதுசாக எடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் அத்தை என்ன சமைக்கிறாங்க. எங்கள் அத்தை என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன சமைக்கிறீங்க? கத்திரிக்காய் மொச்சக்காய் கூட்டு சமைக்கிறேன். எல்லாம் காலையில் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் மொச்சக்காய் காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிலிண்டர் தீர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதான் அடுப்பில் சமைக்கிறோம். வேறு நாள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வெளியில் அடுப்பில் வச்சு சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சு சாப்பிட்டாச்சா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டாப்னு சொல்கிறேன். தேவையான அளவு ஒரு கைப்பிடி மொச்சக்காய் எடுத்துக்கலாம். இது கழுவி தான் நான் வச்சுருக்கேன், இருந்தாலும் கழுவி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு, அதனால போட்டுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். ஃப்ரெஷ்ஷான மொச்சக்காங்க. இன்னும் தண்ணி கலையிறோமா? அதான் வீடியோ இருக்கியா? இப்படி